வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காலேஜ் டிஆர்பி எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. ரிசல்ட்ஸ் போட்டு அதுக்கான இன்டர்வியூ ஷெட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் நடக்கும். அதுக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகி நம்ம சொல்லியிருந்த மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த வேலைகள் நடந்துடும். ஸோ இன்னும் நிறைய சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். 5 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை புதைக்குழியில் தள்ளிய திமுக அரசு. இதை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, பட் தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷனை முக்கியமாக டிஎம்கே வந்து டெமாலிஷ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லாமல் சொல்லணும். சரி, அதுக்காக ஏடிஎம்கே வந்துருச்சு, அதை அவங்க ஸ்டாண்டர்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னா, அப்படி ஒன்றும் அவங்களும் இருக்கும்போது வந்து அதை ஸ்டாண்டர்டெல்லாம் ரொம்ப கொண்டு போகல. பட் இருந்தாலுமே டிஎம்கேக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருந்தது. லாஸ்ட் கவர்மெண்ட் ரூல் பண்ணும்போது அது ஒரு கொரோனா காலகட்டத்தோடு ரூல் பண்ணாயிருந்தாங்க. அந்தளவுக்கு அதில் அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணலை. பட் இங்கே நல்ல ஒரு 5 இயர்ஸ் டைமை வந்து இவங்க எஜுகேஷன் எப்படி இந்த ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுனா, ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறதும், அதுக்கு தேவையான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதும், சில காலேஜஸ்க்கு தேவையான அந்த என்ன சொல்கிறது, அந்த பில்டிங் ஆடிட்டோரியம் இந்த மாதிரிலாம் நடந்து சில விஷயங்கள்லாம் அந்த ப்ராப்ளம் நடந்தது, கிரவுண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம டீட்டெயிலாக வேறு போக சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை தான் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடங்களில். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2001ஆம் ஆண்டில் 7000க்கும் மேற்பட்ட உதவி பெருசாக பணியிடங்கள் காலியாக இருந்தன. கண்டிப்பாக 7040க்குன்னு இருந்திருந்தது. ஆனால் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படும் என்று திமுக அரசு அறிவித்தது. அதான் உண்மை. திமுக அரசு வந்து 4000 வட்டம் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மளோட முதலமைச்சர் கிடையாது, நம்மளுக்கு இதுக்கு முன்னால் இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து 4000 நிரப்பப்படும்னு சொல்லுவார். பட் அது ஆட்சி முடியும் போகும்போது அது 2708 மாற்றினாங்க. இதுதான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இவ்வளோ தான் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் பண்ணுவாங்களான்னா, இதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். அதுக்கிடையில் நடக்க வாய்ப்பு கிடையாது. இங்கே எல்லாமே எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் போகும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ இந்த நியூஸையும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு படித்து பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச அளவுக்கு படித்து பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இனிமேல் யாரும் வந்து இனி வர காலங்களில் இந்த பிஹெச்டியோ நெட்டோ செட்டோ அதுக்காக எம்ஃபில் கிடையாது, பிஜியோ உட்காந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இனிமேல் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்த மறந்துருங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம மெயினாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். பார்த்துங்க. ஸோ ஓகே, இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம இந்த ஒரு இதை பார்க்கலாம். ஸோ இந்த பத்திரிகை செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம்னா, இந்த தமிழ்நாடு பேராசிரியர் கழகம், தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் அப்படின்னு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க வெளியிட்டது, அதாவது வந்து இந்த யூஜிசி நாம்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சொல்லணும்னா, இந்த அசோசியேஷன்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்த அசோசியேஷனில் இருக்கிற ஹெட், அதாவது வந்து ஒரு காலேஜ் பிரின்சிபல், சீனியர் மோஸ்ட் பிரின்சிபல், ஒரு ரீஜனல் டைரக்டர்ஸ், இவங்க தான் வந்து கல்லூரிகளில் வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர்ஸாக இருப்பாங்க. பட் அது இப்போ எப்படி மாற்றிட்டாங்கன்னா, கமிஷனர் அப்படிங்கிற ஒரு ரேங்க்குக்கு மாற்றிட்டாங்க. கமிஷனர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் அந்த மாதிரி ரேங்கில் உள்ளவங்கள கமிஷனராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. பட் கம்பல்சரி யார் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜ் மோஸ்ட் சீனியர் ப்ரொஃபஸர், யாராவது பிரின்சிபல் கேடரோ அல்லது ஆர்ஜேடி கேடரில் உள்ளவங்க தான் டைரக்டராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த உயர்கல்வித்துறையாக செயல்படும். இல்லாட்டா இது அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக தான் இது செயல்படும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பதிவு பண்ணிக்கங்க. என்னோடய கருத்து இது தான். இதில் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் தான் வந்து இங்கே நிறைய விஷயங்களை மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா இந்த ஹையர் எஜுகேஷனில் இந்த இடத்துல யார் இருந்திருந்தால் இது கரெக்டாக நடந்திருக்குன்னா, இந்த ரெகுலேஷன்ஸ் பிரகாரம், அதாவது இவங்க சொல்லக்கூடிய இந்த 2006 2000 ரெகுலேஷன் ஆஃப் 2009 பிஹெச்டி, 2016 ரெகுலேஷன் பிஹெச்டி. ஸோ இந்த பிஹெச்டி பட்டம் பெற்றவங்களோட பிரச்சனைகள், யூஜிசி விதிமுறைகளில் சொன்ன விஷயங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பேசியிருப்பாங்க. பட் இவங்கள்லேருந்து ஒரு டைரக்டர்ஸ் இருந்தால் தான், ஒரு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டைரக்டர்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ செலெக்ஷன் நடந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னே ஒரு தவறானது. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, பட் அதுதான் உண்மை. இப்போ நம்ம அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் உள்ள அந்த விஷயத்தை ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வைக்கிறது தவறு கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு சப்ஜெக்ட் நாலேஜை வந்து அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜில் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. பட் அந்த எக்ஸாமோட இம்பேக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிகே பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது.
ஓகே, இந்த டிசைடிங் மார்க்ஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 அப்படிங்கிறதுல இருக்குது. பேப்பர் 2 வந்து ஒரு ஜிகே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, மெயின்ஸ் எக்ஸாம்ங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எக்ஸாம் நடத்துலேன்னு சொல்லக்கூடாது. சில போஸ்டிங்கை வந்து ஆஃப்டர் யூஜிசி நெட் ஆர் செட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் நடத்துகிறாங்க. திருப்பி வந்து அதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம், அதாவது சப்ஜெக்டிவ் பேப்பர்ஸ், எஸ்ஏ எக்ஸாம்ஸாக அவங்களோட சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நடத்துகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2022 காலகட்டத்தில் ஜிஓ விட்டிருந்த 246, 247, 248 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக நடத்தி ஆகணும். இனிமேட்டு ஜிஏல பெர்மனன்ட் பண்ண மாட்டோம், பழைய ரெகுலேஷன்ஸை மாற்றி நாங்கள் வந்து நியூ கேண்டிடேட்ஸாக நல்லா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உண்மையிலே பெர்ஃபெக்டானது. அது பிரகாரம் நடத்தியிருந்தால் உண்மையிலே வந்து தமிழுக்கு அதில் வந்து மார்க் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஆட் மார்க் பண்ணியிருந்தாங்க. சப்ஜெக்டிவ் பேப்பராக வந்து அது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்தது. அது மேலும் ஆஃப்டர்நூனில் பார்த்திங்கன்னா அதே அவங்க சப்ஜெக்டிவில் இருந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸையும் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான பேட்டர்ன் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். அதாவது வந்து இந்த ஜிஓ நம்பர்ஸ், பழைய ஜிஓ சொல்லக்கூடிய ஜிஓ 246, 48, 46, 47, 48. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த ஜிஓஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையிலே கரெக்டாக செலக்ட் பண்ணக்கூடியது. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் வரும்போது திடீர்னு ஒரு ஜிஓ போட்டாங்க, ஜிஓ 230 அப்படின்னு போட்டுட்டு இந்த எக்ஸாமினேஷனே ஒரு பேட்டர்னை மாற்றுறாங்க. ஏன் பேட்டர்னை மாற்றி அமைக்கிறாங்கன்னா, இந்த மேஜர்ஸை வந்து திருத்துறதுக்கு வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸில் செட் பண்ணுவோம், ஒரு 5 கொஸ்டின்ஸில் செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஜிகே, அதாவது வந்து யூபிஎஸ்சி அல்லது குரூப் 1 எழுதக்கூடிய ஒரே ஒரு எஸ்ஐ, அதுவும் எஸ்ஐக்கு 50 மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வராங்க. திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வித்தின் 10 days or 90 days சம்திங், அந்த டேட்டுக்கு அந்த டயத்துக்குள்ளே இந்த ஜிஓ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு பழைசாக இருந்திருக்கலாம், 2024 வந்திருக்கலாம். அதுவும் வந்து எம்பி எலெக்ஷனை பேஸ் பண்ணி வந்தது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ போட்டிருப்போம். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கும்போது டக்குன்னு இந்த எக்ஸாம் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிட்டான். உங்களுக்கு எஸ்ஏ டைப் வந்து உங்களோட சப்ஜெக்டில் கிடையாது, ஜிகே கொஸ்டின்ஸாக வருது. ப்ரிலிம்ஸ், அதாவது மெயின்ஸ் எழுதுகிறாங்களா யூபிஎஸ்சி அந்த மாதிரி இதில் ஒரு எஸ்ஏ எழுதணும், அந்த ஒரு எஸ்ஏக்கு 50 மார்க். ஓகே, இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? ஆனால் அதே இது சப்ஜெக்டிவாக நம்மளுக்கு எஸ்ஏயில் அங்கே கொடுத்துருந்தாங்க பாருங்கள், லைக் 15 மார்க் சம்திங், 10 மார்க் அந்த மாதிரி மேஜரை பேஸ் பண்ணி. அது உண்மையிலே பெர்ஃபெக்டான மெத்தட். ஏன்னா இந்த மெத்தட் தான் ஒரு குவாலிஃபையான ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செலக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதான் வந்து ஏன்னா இவங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களை யாருன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை, ஒரு இதுக்காக சொல்கிறேன். இவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு 40 years அல்லது 35 yearsக்கு மேலே தான் இருப்பாங்க இந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருக்கிறவங்க. இவங்க எல்லாரும் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சுட்டு நெட் செட் பாஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்ட் வேல்யூஸுக்குள்ள மட்டும்தான் இவங்க வந்து பயணம் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த ஜிகே தெரியக்கூடாதுன்னா தெரிய வேணான்னு சொல்லிக்கலாம், அது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் படித்த மார்க் எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது அவங்களோட ஹார்ட் ஒர்க் கூட இருக்கலாம். பட் அவங்கள செக் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபேக்டாக எது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவில் அவங்களோட சப்ஜெக்டை செக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும். ஒவ்வொருத்தரோட சப்ஜெக்ட், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், ஸோ அதில் பேஸ் பண்ணி இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்னால் மேத்தமெட்டிக்ஸில் சப்ஜெக்டிவ் எப்படி அவங்க மேக்ஸை சால்வ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுங்க, அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு லாவை வந்து தெளிவாக படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் தான் அங்கே மேஜர் ரோல் பண்ணும். அப்ஜெக்டிவ் பேப்பர்ஸ் மேஜர் ரோல் அவங்களுக்கு பண்ணக்கூடாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக தான் எடுத்திருப்பாங்க, ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகலை. அப்படியே டிஃப்ரென்ஸ் ஆனாலுமே இதில் இருக்கக்கூடிய மார்க் வந்து டோட்டலாக ஒருத்தவங்களை சேஞ்ச் பண்ண வச்சிருக்கு. ஓகே, ஸோ அதனால் இந்த எக்ஸாம் டைப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேட்டர்னில் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதே இது ஒரு தவறான பேட்டர்ன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஓ 230 செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரே தவறானது. அதுக்கு பெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்காக சொல்லணும், ஸ்கூலில் நடக்கக்கூடிய யூஜிடிஆர்பி, அதாவது கிராஜுவேட் டீச்சர் ஆஃப்டர் டெட் எழுதுவாங்க, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு எழுதுவாங்க. அது உண்மையிலே பெர்ஃபெக்டான ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர். லைக் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டுங்கிறது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க, அதில் வந்து சைக்காலஜி அண்ட் அதர் பேப்பர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடியது. அதாவது சயின்ஸ் மேஜராக இருந்தாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இது சயின்ஸை பேஸ் பண்ணி படித்து டெட்டை பாஸ் பண்ணுவாங்க. ஆர்ட்ஸ் மேஜரில் உள்ளவங்க சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு டெட்டை பாஸ் பண்ணுவாங்க, வித் சைக்காலஜி எஜுகேஷன் படிச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சப்ஜெக்டோட என்ன அவங்க யூஜியில் படித்தாங்களோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகே ஃபைன், இது வந்து ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான எக்ஸாம் ப்ராசஸ். பிஜிடிஆர்பி
ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு கரெக்டான ப்ராசஸ். இதுவும் வந்து டைரெக்டாக வந்து அவங்க சப்ஜெக்ட் 110 மார்க் அவங்க சப்ஜெக்ட் எழுதுவாங்க. 40 மார்க் அதே 1 மார்க்கில் வந்து அவங்களோட பிஎட்டில் படிச்சிருக்கக்கூடிய அந்த அந்த என்ன சொல்கிறது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனை வந்து அவங்க எழுதுவாங்க. பிஎட் படித்ததை வச்சு எழுதுவாங்க. ஸோ 110 மார்க் சப்ஜெக்ட்டும் 40 மார்க்ஸ், இதுவும் ஒரு கரெக்டான ப்ராசஸ். பட் நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா இதை வந்து நெட்டு செட்டு எழுதிடுறாங்க. பட் இருந்தாலுமே செலெக்ஷன் ப்ராசஸில் இது மேஜர் வேல்யூ பண்ணுது அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸை வச்சுருந்ததே தப்பு. ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி யூஜிசி நாம்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு டைரக்டர், ஒரு காலேஜில் வேலை பார்த்துருக்கிற ஒரு சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர் வந்து இங்கே ஒரு டைரக்டராக ரோல் பண்ணியிருக்கணும். ஹையர் எஜுகேஷனோட டைரக்டராக ரோல் பண்ணியிருந்தாருன்னா இங்கே நிறையா பிரச்சனைகள் வந்து நடந்திருக்காது. சரி, இந்த பேப்பர் நடத்திட்டாங்க, இதை வந்து இன்னொரு டே நடத்தியிருந்துருக்கலாம். மெயின்ஸை 1 டேயில் வந்து இந்த ஜிகேவும் இந்த எலிஜிபிள் தமிழும் அண்ட் மேஜரும் எழுதிட்டு இன்னொரு நாள் வந்து அவங்க தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு இதையே ஒரு கொஸ்டினுக்கு வந்து 50 மார்க் கொடுக்குறதுக்கு அதுக்கு பதிலாக 5 கொஸ்டின் எழுதுங்க, ஒரு கொஸ்டின் 10 மார்க்னு ஒரு டே டைமிங்கில் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாலும் தப்பு கிடையாது. எல்லாமே ஒரு அவசர கோலத்தில் நடைபெற்றது. இந்த தேர்வு முறையே ஒரு அவசர கோலத்தில் நடைபெற்றது. ஸோ இந்த தேர்வு கடைசியாக முடிஞ்சு இதில் வரக்கூடிய செலெக்ஷன்ஸில் வரக்கூடியவங்களுக்கு முக்கியமாக செலக்ட் ஆகக்கூடியவங்க இதில் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சில பேர் எதிர்பார்க்காதவங்க செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக வேறு. ஸோ இந்த விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து இதில் திருத்தம் செய்வாங்க. அதாவது வந்து இந்த ரெகுலர் மோட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பார்ட் டைமில் படித்தவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் மோடில் படித்தவங்களுக்கும் ஈக்குவலாக அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஆர்டியில் அவங்கவுங்க வாங்கினது, சில சாம்பிள்ஸ் நமக்கு கிடச்சிருந்தது. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் மோடை வந்து நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம். பட் இவங்க அதுக்கப்புறம் உள்ளதை ஃபாலோ பண்ணி சொல்கிறாங்களா இல்லை இந்த இயர்ஸில் ஃபாலோ பண்ணதை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயம் அப்படியே பெண்டிங்கில் இருக்கட்டும். ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த யூஜிசியோட நோட்டிஃபிகேஷன் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இதுதான் கரெக்டானது அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ண வச்சாங்க. ஓகே, இந்த டேட்டில் வந்து யூஜிசி நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸோட செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஓகே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது, எலிஜிபிலிட்டி அதுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா தெரியும் 55% இருந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த காப்பி இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எதுனா இந்த GO5 அப்படிங்கிறதுல இதை அப்படியே காப்பி பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் 2009 அண்ட் 2016 பேஸ் பண்ணி நாங்கள் ரெகுலேஷனில் வந்து பிஹெச்டி அக்செப்ட் பண்ணுவோம், மற்ற பிஹெச்டி அக்செப்ட் பண்ண மாட்டோம். அந்த ரெகுலர் அந்த மோட் ஆஃப் செலெக்ஷனை அந்த மோட் ஆஃப் படித்தது எப்படிங்கிறத இதை பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே இது எல்லாமே இருக்கும். இதே இது அப்படியே அவங்க அப்படியே காப்பி பண்ணியிருப்பாங்க. இது வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோடய கருத்தை நான் சொல்லணும் அப்படிங்கன்னா, நான் டிஎம்கேன்னு கிடையாது, ஏடிஎம்கேன்னு கிடையாது, ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான், அதில் ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பட் இருந்தாலும் டிஎம்கேவோட அணுகுமுறைகள் வந்து எலெக்ஷன் பேசிஸாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னோடய மிகப்பெரிய கருத்தாக இருக்குது. இவ்வளோ வருஷங்களில் கண்டிப்பாக வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்ஸை வந்து இந்த 2708 பேரை வெறும் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணாதனால தான் நாங்கள் 2708 பேர் அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதும், மற்றபடி வருஷம் வெறும் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதும் இங்கே ஏற்றுக்கவே முடியாது. இனிமேல் வர காலங்களில் இந்த பதவிகள், இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது 6 இயர்ஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ என்னோடய ஃபைனல் கருத்தை இங்கே சொல்லணும்னா, கண்டிப்பாக வந்து 4000 போஸ்ட்டை ஃபில் பண்ணணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. 4000 போஸ்ட்டை ஃபில் பண்ணால் தான் ஓரளவுக்கு இவ்வளோ இதில் ப்ரிப்பேர் பண்ணவங்க மட்டும் கிடையாது, ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லாட்டா இது வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக இங்கே இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. தேங்க்யூ.